அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கொடி நன்றி. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினவர் அடியானுக்கு உதவி செய்து நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வருகிற பொழுது ஒவ்வொரு இருதயங்களிலும் எழுதப்படற்றும். இந்த சத்தம் பூமியின் குடிகளுக்கு கேட்கப்படற்றும். சாத்தானும் அவன் சேனைகளுக்கும் கேட்கப்படற்றும். எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 57வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீரே என் பங்கு, நீரே என் பங்கு. நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன். நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் கர்த்தர் என் பங்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. வாசிக்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீரே என் பங்கு, நீரே என் பங்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அங்கே பாருங்கள், தேவனோட மனுஷனாகிய தாவீது சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய தாசன், தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுக்கு சங்கீதங்களை பாடுகிற ஒரு மனுஷன் இஸ்ரவேலின் சமஸ்தானத்தில் ராஜாவா இருக்கிறார். ஆனால் ராஜாவா இருக்கிறவருக்கு சுற்றி உள்ள ராஜ்யம்தான் பங்காய் வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஆண்டவரே, அந்த பக்கத்து தேசம் அது எனக்கு பங்கா இருக்கணும், எனக்கு அதை பங்கு கொடுங்க. இல்லை மற்ற நாட்டில் இருக்கிற பொன் பொருள் செல்வம் தங்கம் வெள்ளி எல்லாம் எனக்கு பங்கா கொடுங்க. அநேக தேசத்தை எனக்கு பூமியை பங்கா கொடுங்க, பொன் பொருளை பங்கா கொடுங்க, நிறைய சேனைகளை பங்கா கொடுங்க, பெரிய பங்கு நான் வச்சிருக்கணும். அப்படியெல்லாம் கேட்காமல் அவர் கேட்கிறார், கர்த்தாவே, நீரே என் பங்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. உலகத்துல ஒரே ஒரு பங்கு நியாயமான, நீதியான, உண்மையான, பரிசுத்தமான, அள்ளி கொடுக்கிற ஒரே ஒரு பங்கு இருக்குமே, ஆனால் அந்த பங்கின் மறுபெயர் தான் சேனைகளின் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இந்த உலகத்துல உனக்கும் எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னா அது கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே மேன்மையான, உன்னதமான, உனக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய ஒரே பங்கு சேனைகளின் கர்த்தர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் வாழ்க்கையிலே அவன் வைக்கிற ஒரு விண்ணப்பம், எப்படியாவது சேனைகளின் கர்த்தரிடத்திலே நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். ஒருவேளை அவருடைய அவயங்களில் நீ எங்கே பங்காயிருக்கிறாயோ, இல்லை அவர் படைத்த படைப்பில் பங்காயிருக்கிறாயோ, நீ எங்கே இருக்கிறாயோ தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வேண்டியப்பட்ட பங்கு, அண்ணன் தம்பி பங்குல, சொத்து பங்குல, பணம் பொருள் பங்குல, அடிந்து போகிற ஆஸ்தி பங்குல, அடியாத கர்த்தர் தான் பங்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நீங்க நிறைய பேர் ஆட்சியில் பங்கு போடுகிறார்கள், நிறைய பேர் வருமானங்களிலே பங்கு போடுகிறார்கள். ஆனால் உண்மையிலே தாவீது கர்த்தரிடத்திலே பங்கு வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. எனக்கு பங்குன்னா அது கிறிஸ்து தான், எனக்கு பாகம்னா அது கிறிஸ்து தான், எனக்கு பொண்ணுன்னா அது கிறிஸ்து தான், எனக்கு பொருள் என்றால் அது கிறிஸ்து தான், எனக்கு எல்லாமே கிறிஸ்து தான். அதனாலே கர்த்தரிடத்திலே எனக்கு பங்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் தானே, எல்லாம் கிறிஸ்துவாக இருந்தா, எல்லாம் கர்த்தரா இருந்தா நீ ஏன் மருத்துவமனைக்கு போற? எல்லாம் கிறிஸ்துவா இருந்தா, எல்லாம் கர்த்தரா இருந்தா நீ ஏன் கடன் வாங்க போற? எல்லாம் கிறிஸ்துவா இருந்தா, எல்லாம் கர்த்தரா இருந்தா, கர்த்தர் தான் பங்கா இருந்தா நாம ஏன் உலக பங்குக்கு போய் சண்டை போட போறோம்? இன்றைக்கு பிடித்துக்கொள், இன்றைக்கு கிறிஸ்து உன் வாழ்க்கையில பங்காய் வருவாரே ஆனால் இந்த பூமியில வர வேண்டிய எல்லா பங்கும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நம்மெல்லாம் நிறைய பார்ப்போம், ஆலயத்தில் அப்படியே கல்லில் போட்டிருப்பாங்க, 200 செங்கல் வாங்கியவர்
20 டியூப்லைட் வாங்கியவர் அந்த பங்கு சொல்லல. நமக்கு ஒரே பங்கு கிறிஸ்து தான். ஒரு அல்லையே சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆனால் 2 விதமான பங்கு இருக்கிறது. என்ன பங்கு இருக்கு? 2 விதமான பங்கு. ஒரு பங்கு நமக்கு, ஒரு பங்கு சாத்தானுக்கு. ஒரு அல்லையே சொல்லுவோமே. அல்லேலூயா. தேவன் தான் பங்கு என்று ஜனங்கள் வாழக்கூடாது என்று முடிவு செய்தானோ, தேவனோட ஜனங்களை பங்கு பங்காய் அவன் பிரித்து பாகாலை தேடும்படி வைத்தானோ, அவனுக்கு தேவன் பங்கு வைக்கிறார். ஆமென். 2 பங்கு இருக்கிறது. ஒரு பங்கு தேவன் நமக்கு கொடுக்கிற பங்கு, தன் சொந்த சரீரத்தை. ஆமென். உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. அவனுக்கு தேவன் வைத்திருக்கிற பங்கு என்ன தெரியுமா? அக்னி. முதல் பங்கு என்ன பங்கு? அக்கினி. அக்னி. 2வது பங்கு கந்தகம். ஒரு அல்லையா சொல்லுமே. அல்லேலூயா. 2வது பங்கு என்னது? கந்தகம். கந்தகம். 3வது என்ன பங்கு? கடும் கோடையான கொந்தளிப்பு. ஒரு அல்லையா சொல்லுமே. அல்லேலூயா. அவனுக்கு 3 பங்கு இருக்கு, நமக்கு 3 பங்கு இருக்கு. அவன் பங்கு முதல்ல பார்த்துருவோம், நம்ம பங்கு அடுத்து பார்ப்போம். வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5, 6 வாசிக்கல. கர்த்தர் ஆம், நீதிமானை சோதித்து அறிகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவன். ஜனங்களை அழிக்கணும், ஜனங்களை கெடுக்கணும், பரிசுத்தத்தை கெடுக்கணும், தேவனோட ஜனங்களை கெடுக்கணும், தேவனோட ஜனங்களை அழிக்கணும், தேவனோட வார்த்தையை அழிக்கணும், தேவன் படைத்த பூமியை கொடுமையினால நிரப்பணும். இப்படி நினைக்கிற துன்மார்க்கனை அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. அப்படித்தான் இன்றைக்கு தள்ளப்பட்டவனையும் அவனோட சேனையும் தேவனோட உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கன் மேல் கன்னிகளை வருஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இன்றையிலிருந்து துன்மார்க்கனும் சாத்தானும் அவன் சேனைகளும் சத்துருக்களும் பிசாசுகளும் பிசாசின் கூட்டங்களும் குடிக்கிற பாத்திரத்தின் பங்கு அக்கினி, கந்தகம், கடுங்கோடை கொந்தளிப்பு. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இனி அவன் குடிக்கிற பாத்திரத்தின் பங்கு இந்த வார்த்தையின்படி அக்கினியாய் இருப்பதாக, கந்தகமாய் இருப்பதாக, கடுங்கோடை கொந்தளிப்பாய் இருப்பதாக, இதையே அவர்கள் குடிப்பார்கள். ஆமென். இது தேவன் துன்மார்க்கனுக்கும் சாத்தானுக்கும் வைத்திருக்கிற பாத்திரத்தின் பங்கு. ஒரு அல்லையே சொல்லுமே. அல்லேலூயா. அவனுக்கு வைத்திருக்கிற பாத்திரத்தின் பங்கு என்னது? அக்னி, கந்தகம், கடும் கோடை கொந்தளிப்பு. அப்படின்னா என்னது? கோடைன்னு என்னது? வெயில், அனல், கடும் அனல். அந்த அனல் அப்படியே கொந்தளிக்குமா, தலை 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 தலை. அப்போ அப்படி கொந்தளிக்குதுன்னா கந்தகத்தை விட இன்னொரு கொந்தளிப்பை தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் என்னது? கடும் கோடை. என்ன கோடை? நம்மளாம் சொல்றோம்ல கோடை காலம்னு சொல்லிட்டு, வெயில் தாகமா இருக்குன்னு. இப்போ கடும் கோடைன்னா கந்தகமே பயங்கரமா இருக்கும். ஆனா இன்னைக்கு அவனுக்கு கடுங்கோடையும் குடிக்க கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இப்பொழுது அவன் குடிப்பானாக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்தலத்திற்கும் நீர் படைத்த இந்த பூமிக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் விரோதமாய் எழும்புகிற கொடுமை செய்கிற கொடுமை மீது பிரியமுள்ள துன்மார்க்கன் இன்றையிலிருந்து குடிக்கிற அவன் பாத்திரத்தின் பங்கு அக்னியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்போம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இது அவனோட பாத்திரத்தின் பங்கு. நம்ம பாத்திரத்தின் பங்கு என்ன? ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. என் ஜனமே, கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல.
யார் சேனைகளின் கர்த்தரை பங்காய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களே கிறிஸ்தவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சபைக்கு வருகிறதுனாலே கிறிஸ்தவன் அல்ல, வேதத்தை தூக்குகிறதுனாலே கிறிஸ்தவன் அல்ல, காணிக்க தசமம் கொடுக்கிறதுனால கிறிஸ்தவன் அல்ல. கர்த்தர் எனக்கு பங்கு, கர்த்தர் தான் என் பங்கு என்று சொல்லி யார் அவரோட வார்த்தையின் மேலும் சரீரத்தின் மேலும் பங்குள்ளவனாய் வாழுகிறானோ அவனே கிறிஸ்தவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப அவரிடத்தில் பங்கு பெற போகிறவர்களுக்கு, அவரிடத்தில் பங்கு உள்ள காரியங்களுக்கு 3 காரியங்களை சொல்ல போகிறேன். அவனுக்கு எப்படி அக்னி, கந்தகம், கடுங்கோடை அந்த பாத்திரத்தின் பங்கோ, கிறிஸ்துவின் பாத்திரத்தின் பங்கு என்ன என்று உங்களுக்கு 3 காரியங்களை சொல்ல போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இதை அழகாய் தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 16:5 வாசிக்கலாம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அப்ப அவனோட பாத்திரத்தின் பங்கு என்ன? கந்தகம், அக்கினி, கந்தகம், கடுங்கோடை, அது அவனோட பாத்திரத்தின் பங்கு. ஆனா தாவீது சொல்லுகிறார், நம்மளோட பாத்திரத்தின் பங்கு என்னன்னா தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டது என்று சொல்லி கர்த்தர் என் சுதந்திரம்ங்கிற செய்தியில கொடுத்திருக்கேன். அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிற முதல் பாத்திரத்தின் பங்கு கர்த்தர் என் சுதந்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. உன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நீ உயிரோடு கூட படுத்து எழுந்திருச்சு தூங்கி காலையில் எழுந்திருக்கிறப்ப, ஆண்டவரே இன்னைக்கு மறுபடியும் ஒரு நாளை சுதந்திரமா கொடுத்தீங்களே, நேற்று என்ன காப்பாத்தினீங்களே, எனக்கு உம்மிடத்துல பங்கு கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அதுதான் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் என் சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை அவர் காப்பாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்கு, என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இதுதான் தேவனோட பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பாத்திரத்தின் பங்குல முதல் பாத்திரத்தின் பங்கு கர்த்தர் என் சுதந்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவனோட பாத்திரத்தின் முதல் பங்கு அக்கினி. நமக்கு தேவனோட பாத்திரத்தின் முதல் பங்கு என்னது? சுதந்திரம். அடுத்து நம்மோட பாத்திரத்தின் பங்கு என்ன? ஒரு நாள் இயேசு இந்த பூமியில இருந்த போது பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்தார். தண்ணீர் வார்த்து ஒவ்வொரு சீஷர்களின் கால்களை கழுவினார். வாசிப்போமா? இதான் 2வது பங்கு. இந்த பங்குல இல்லைன்னா நீ கிறிஸ்தவனே இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13:5-6-7-8 வாசிக்கிறார். 2வது பங்கு. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. எதுல வார்த்து? பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து சீஷர்களோட கால்களை கழுவவும், தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். யார் ஒருவருக்கு ஒருவர் கால்களை யார் கழுவுகிறார்களோ, தேவன் அப்ப பண்டிகைக்கு முன்பு, அப்பத்தை பிற்கிறதற்கு முன்பு தேவன் கால்களை பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து கழுவினார் என்று வசனம் சொல்லுகிறது. இப்ப யார் கால் கழுவி நீங்கள் பந்தியிலே பங்கு பெறுகிறீர்களோ நீங்களே தேவனிடத்திலே பங்குள்ளவர்கள். யார் கால் கழுவாமல் பந்தியில பங்கு பெறுகிறீர்களோ நீங்கள் தேவனிடத்திலே பங்கு இல்லாதவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நீங்க நினைக்கலாம், ஒருவேளை தெரிஞ்சவங்களுக்கு கால் கழுவலாம், நான் கால் கழுவலாம். ஆனால் அந்த கால் கழுவுவதை, அந்த பாத்திரத்தில் தண்ணீர் வார்க்கிறதையும் கிறிஸ்து பார்த்து கொண்டுதான் இருப்பார். வெறும் கால் கழுவினா மட்டும் பங்கு இல்லை. பழைய ஏற்பாட்டில் வெறும் கால் கழுவுறது மாத்திரம்தான். இயேசு தான் அதை துடைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அந்த பங்கை பிரதானமாக்குகிறார், பரிபூர்ணம் அடைய செய்கிறார்.
எல்லாரும் பந்தி இருக்கிற பொழுது மம்ரையின் சமபூமியிலே தேவன் வந்தபொழுது கால்களை கழுவும்படி ஆபிரகாம் தண்ணி கொடுத்தார். கால் கழுவு பின்தான் பந்தி இருந்தார்கள். எகிப்தில் பார்வோன் அரண்மனையிலே தன் சகோதரர்கள் வந்தபொழுது யோசேப்பு கால் கழுவ தண்ணி கொடுத்து கால் கழுவிதான் பந்தி இருக்க வைத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. நீ எங்க இருந்தாலும் கால் கழுவணும். ஒருவேளை எகிப்தில் பார்வோன் அரண்மனையில் நீ பிசாசு வாழுகிற இடத்துல இருந்தாலும் பிரமாணம் என்று வருகிற பொழுது நீ செய்துதான் ஆக வேண்டும். பார்வோன் அரண்மனையிலே தன் சகோதரர்களுக்கு பந்தி இருக்கிறதுக்கு முன்பு என்ன பண்ணினார்? ஒரு கால்களை கழுவினார், கழுவ தண்ணி கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 43:24. மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து அவர்களுடைய கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். சொல்லுவோமே அல்லேலூயா. கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்தார். உடலையே சொல்லுவோமே அல்லேலூயா. அதனால் கால் கழுவுறதுக்கு எங்கேயுமே உங்களுக்கு என்ன இல்லை, இந்த இடம் இல்லை இந்த இடம்னு சொல்லவே முடியாது. கால்களை கழுவும்படி ஆபிரகாமிலிருந்து ஒவ்வொருவரும் தண்ணீர் கொடுத்து கால் கழுவி வருகிறார்கள். ஆனால் இயேசு இது பூரணம் அடையும்படி தான் கால் கழுவி தன் சீலைகளினால் துடைக்க ஆரம்பித்தார். உடலையே சொல்லுவோமே. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஐயோ நாங்கள் பார்வோன் அரண்மனையில் இருக்கிறோம், எங்கள் தேசமெல்லாம் இப்படியா இருக்கிறார்கள், இங்கே இந்த ஜாதியார் இருக்கிறார்கள், அங்கெல்லாம் கால் கழுவ முடியாது, அங்கெல்லாம் தண்ணீராளை செய்ய முடியாது என்று யாரும் சொல்ல இடமில்லை என்பதற்காக இதை சொல்லுகிறேன் நான். உடலையே சொல்லுவோமே. யோசேப்பு பார்வோன் அரண்மனையில் தன் சகோதரர்கள் வருகிற போது பந்தி இருக்கிறதுக்கு முன்பு கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்தார். உடலையே சொல்லுவோமே. இப்ப யோவான் வாசிக்கலாம். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக் கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவர் வரிசையாய் வந்து கொண்டிருக்கிறார், ஒவ்வொருவராய் கழுவி கொண்டு வருகிறார். பேதுருவின் இடத்தில் வந்தபொழுது அவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். உடலையே சொல்லுவோமே. வரிசையை உட்கார வைத்து கழுவி கொண்டு வருகிறார். அப்பொழுது பேதுருவின் இடத்தில் வருகிற பொழுது பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே நீ ஆண்டவராயிற்று, நீரெல்லாம் என் கால்களை கழுவலாமா என்றார். வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். உடலையா சொல்லுமே. நாம் இன்னைக்கு செய்கிறது சிலருக்கு இப்பொழுது தெரியாது, ஆனால் ஒரு நாள் இது தேவனிடத்தில் பங்கு உள்ளவர்களை மாற்றும்படிதான் தேவன் இதை செய்யும்படி வைத்தார் என்று அறிந்து கொள்வீர்கள். உடலையே சொல்லுமே. கர்த்தரிடத்தில் பங்கு பெறும்படிதான் நாம் ஒருவரின் கால்களை ஒருவர் கழுவுகிறோம். உடலையே சொல்லுமே. அவங்க இடத்துல பங்கு இல்ல, சேனைகளின் கர்த்தரிடத்தில் பங்கு, அவரோட பாத்திரத்தில் பங்கு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் சொல்லுகிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். ஒவ்வொருவனும் கால் கழுவுகிற பொழுது, நான் ஒருத்தனை கால் கழுவுறேன்னா உன் மனசுல நீ நினைக்கணும், ஐயோ இயேசுவானவர் கால் கழுவுறாரு, இல்லை அவரோட சாயல் கால் கழுவுது. அப்படி நான் உங்களை கழுவலைன்னா உங்களுக்கு பங்கு இல்லை. அப்படி நீங்கள் ஒருவரை ஒருவர் கழுவவில்லை என்றால் உங்களுக்கு சேனைகளின் கர்த்தரிடத்திலே பங்கில்லை. உடலையே சொல்லுமே. அப்ப தேவன் நம்ம கொடுக்கிற முதல் பங்கு சுதந்திரம், இரண்டாவது பங்கு அவருக்கு கால் கழுவுகிறது.
ஆமென். ஒரு அலையே சொல்லுமே. அல்லேலூயா. ஒருவரோடு ஒருவர் கால் கழுவுகிறது தேவன் நமக்கு கொடுக்கிற இரண்டாவது பங்கு. இல்லைன்னா பங்கு இருக்காது. நீ ஒரு நாளும் பரமராஜ்யத்தை அடைய மாட்ட. ஒரு அலையே சொல்லுமே. அல்லேலூயா. வாசிக்கலாம். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். பங்கில்லைன்னு சொன்ன என்ன சொல்ற? ஆண்டவரே, நீ மொத்தமா என்ன கழுவிடு. உடலையே சொல்லாமே. என் கால் மட்டும் இல்ல, என் கையை கழுவிடுங்க, என் தலையை கூட காமிக்கணும், தலையை கூட கழுவிடுங்க என்று உடலையே சொல்லுமே. முதல் பங்கு தேவன் நமக்கு கொடுக்கிற முதல் பங்கு அவரோட சுதந்திரம். நாம சேனைகளின் கர்த்தரை தெய்வம் என்றும் அப்பா என்றும் கூப்பிடுகிற அந்த சுதந்திரம், அது முதல் பங்கு. இரண்டாவது பங்கு அவர் செய்ததை நாமும் செய்கிறது. கால்களை கழுவுகிறது, சீலை நாளை துடைக்கிறது, இரண்டாவது பங்கு. உடலையே சொல்லுமே. மூன்றாவது பங்கு பார்ப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனங்களை வாசிக்கல. அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? ஏய், இந்த பாத்திரத்தை எடு, ஸ்தோத்திரம் பண்ணு, நீங்கள் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பங்கு உங்களுக்கு தான் சொந்தம், எல்லாருக்கும் அல்ல. ஆமென். ஒரு அலையே சொல்லுமே. அல்லேலூயா. அவர் கொடுக்கிற சரீரம், அவர் கொடுக்கிற ரத்தம் நமக்கு தேவன் கொடுக்கிற மூன்றாவது பங்கு. ஆமென். ஒரு அலையே சொல்லுமே. அல்லேலூயா. முதல் பங்கு கர்த்தரின் சுதந்திரம். இரண்டாவது பங்கு அவர் செய்ததை போல நாமும் செய்ய வேண்டிய கால்களை கழுவுகிறது. மூன்றாவது அவர் பங்கு அவரோட சரீரம், அவரோட ரத்தம், அது இந்த பாத்திரத்தில் இருக்கிறது, அதை உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். ஒரு அலையே சொல்லுமே. அல்லேலூயா. கர்த்தரின் பங்கு. அவனுக்கு 3 பங்கை தேவன் கொடுத்தார். கந்தகம், அக்னி, கடும் கோடை. அது அவன் குடிக்கிற பாத்திரத்தின் பங்கு. தேவன் நமக்கு 3 பங்கை கொடுத்தார். ஒன்று அவரோட சுதந்திரம், அவர் செய்தது போல நாமும் செய்கிற கால்களை கழுவுகிற காரியம். அடுத்து அவரோட சரீரமும் இரத்தமுமாயிருக்கிற இந்த பாத்திரத்தில் உள்ள அவரோட பங்கு. உடலையே சொல்லுமே. ஆண்டவரே, நேற்று வரை உம்மிடத்தில் பங்கு இல்லை என்றால் இனி கர்த்தர் என் பங்கு. ஆண்டவரே, உம்முடைய சுதந்திரம் எனக்கு பங்காயிருக்கு. நீர் செய்த இந்த கால்களை கழுவுகிற காரியம் எனக்கு பங்காயிருக்கு. உம்முடைய சரீரமும் ரத்தமும் எனக்கு பங்காயிருக்கு. ஆனால் துன்மார்க்கனுக்கு, கொடுமை உள்ளவனுக்கு அக்னியும் கந்தகமும் கடும் கோடையும் அவனோட பங்காயிருக்கு. ஆண்டவரே, எனக்கு இந்த 3 பங்கு வேணும். உம்முடைய சுதந்திரம் என்கிற பங்கு வேணும். நீர் செய்ததை போல நாங்களும் செய்கிற இந்த கால்களை கழுவுகிற அந்த பங்கு எங்களுக்கு வேணும். ஆண்டவர், உடைய சரீரமும் ரத்தமும் இருக்கிற அந்த பாத்திரத்தின் பங்கு எங்களுக்கு வேணும். ஆண்டவர், இந்த 3 பங்கு எங்களுக்கு கொடுங்க. அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, கர்த்தர் என் பங்கு. ஆண்டவரே, எங்களுக்கு உன்னதமான உம்முடைய சுதந்திரத்தையும், நீர் இந்த பூமியிலே கால்களை கழுவுகிற அந்த செயலையும், உம்முடைய சரீரம் ரத்தத்தையும் எங்களுக்கு பங்காய் கொடுத்த நல்ல ஆண்டவரே, உமக்கு கோடி நன்றி. இன்றையிலிருந்து உம்முடைய வருகை வரை ஆண்டவரே, உம்மிடத்தில் பங்கு உள்ளவர்களை நாங்கள் இருப்போம். ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களுக்கு, துன்மார்க்கனுக்கு, கொடுமை உள்ளவனுக்கு, அவனுக்கு 3 பங்கா அக்னியையும் கந்தகத்தையும் கடுங்கோடையும் இன்றைக்கு கொடுத்தீரே. அவனை குடிக்கும்படி வைத்தீரே, உமக்கு நன்றி. நாங்கள் குடிக்கும்படி உம்முடைய இரத்தத்தை வைத்தீர், அவன் குடிக்கும்படி 3ஐயும் வைத்தீரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.